ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாடு செனை பிடிக்க மாட்டேது. அந்த கம்ப்ளைண்ட் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லார் வீட்டில் உள்ள மாட்டுக்கிட்டையும் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, மாடு செனை பிடிக்க மாட்டேது, செனை பிடிக்க மாட்டேது. நாங்கள் ஊசி போட்டோம் 5 டைம் ஊசி போட்டோம், காலைக்கு போட்டோம். நிறைய இடத்துல கேட்டால் இதை தான் சொல்றாங்க. நம்ம மாட்டு சந்தைக்கு போகணும்னு வச்சுங்களேன், நிறைய மாடு நல்ல நல்ல மாடெல்லாம் வியாபாரத்துக்கு வருது. அறுப்பு மாட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. என்னன்னு கேட்டா, மாடு செனை பிடிக்க மாட்டேது, ஊசி போட்டு பார்த்தோம் பிடிக்கல, வேற என்ன பண்றதுன்னு கேட்கறாங்க. அவங்கள்ட்ட ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டோம்னா, அவங்க சொல்றாங்க, நாங்க என்னப்பா பண்ண முடியும், 5 டைம் ஊசி போட்டு பார்த்தோம், காலைக்கு போட்டு பார்த்தோம், சினையாக மாட்டுது, வச்சு நம்ம என்ன எப்படி மேனேஜ் பண்றதுன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் 50 மில்லி வேப்பனை எடுத்துங்க, 2 சொத்து கத்தாழை எடுத்து தோல் சீவிட்டு அந்த உள்ளே இருக்கும்ல அதை மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து வேப்பனை கூட கலந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி குலுக்கி வாயில் ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஊசி போடுங்க. 100% பிடிக்கும். இது வந்து நான் வந்து 4-5 மாட்டுக்கு நான் சொல்லி 4-5 மாட்டுக்கு நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சனையே பிடிக்காது அப்படின்னு முடிவு பண்ண மாட்டுக்கு பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் உணர்வுபூர்வமாக இது உண்மை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்றும் பெரிய செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது. 50 மில்லி வேப்பெண்ணெய், 2 சொத்து கத்தாழை, அவ்வளோதான். வேற ஒன்றுமே கிடையாது. அதே போல் தயவு செஞ்சு ரேஷன் அரிசி கஞ்சி வச்சு கொடுக்காதீங்க, தீவனத்தில் கலந்து கொடுக்காதீங்க, மாட்டுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. நான் 2-3 இடத்துல வெட்டினரி டாக்டர்கிட்ட கேட்டேன், அவங்க எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அது வந்து பால் நல்லா இருக்கும், ஒன்றும் நல்லா இருக்கும், அதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் போக போக அப்படியே அந்த ரத்தத்தை உருக்கி சோவையாயிடும். மாடு படுத்தா ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் மாடு படுத்தா கிளம்ப முடியாது, கண்ணூடி போட முடியாது, செனையாகாது. அதனால தயவு செஞ்சு ரேஷன் அரிசி கொடுக்காதீங்கன்னா எல்லா டாக்டருமே சொல்கிறாங்க. நீங்களும் கொடுக்காதீங்க. இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நமக்கு இல்லைன்னா கூட நம்ம யாரோ ஒருத்தவங்களுக்கு பிரயோஜனமாகும். இல்லை எங்கேயோ வெட்டு மாட்டுக்கு போக வேண்டிய ஒரு மாடை காப்பாற்றலாம். நம்மளால் முடிஞ்ச உதவி இது. கண்டிப்பாக இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். 4 பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.